இந்த குழந்தைகள் இந்த மாதிரி வேற எந்த குழந்தைங்க இறந்துடக்கூடாது, யாருமே இந்த மாதிரி படிச்சாங்க. நான் இது பாட்டுங்க, நாங்கள் வீடு வாசல் இல்லாதீங்க தான். நாங்கள் ஏழை மக்கள், நாங்கள் 5 வருஷமா வாடகை வீட்டில் தான் இருக்கோம். என் குழந்தைய அடக்கம் பண்ணுறது கூட எனக்கு வீடு வாசல் இல்லைங்க. எங்கள் அப்பா அம்மா வீட்டில் தான் நான் வச்சிருக்கிறேன். என் குழந்தை இறந்தவர மாதிரி எந்த குழந்தைக்கும் இந்த மாதிரி வரக்கூடாது. சாயந்தரம் வரை எங்க கூட தான் சார் இருந்தான். அதுக்கப்புறமேட்டுக்கு விளையாட போறேன்னு போயிட்டு அந்த இடம் போக கூட மாட்டேன் சார். போற பக்கம் என்னை கூப்பிடுவாங்க சார். அன்னைக்குன்னு எங்களை கூப்பிடல. அதுக்கு அந்த பக்கம் இருக்கிறதுக்குலாம் எல்லாம் எல்லாம் செக்யூரிட்டி போட்டுருக்காங்க சார். ஆள் தான் போட்டு ஆள் இருக்கிற பகுதியில் அந்த மாதிரி எதுவுமே ஒன்று போடுங்க சார். அந்த தடுப்பு ஒரு மாதிரி எதுவுமே போடுங்க. அதுக்கு அந்த பக்கம் இருக்கிற புறமோ நேரத்துலாம் போட்டு வச்சுருக்காங்க. எந்த உதவி மேலே உதவி கவர்மெண்ட் சொன்னது இருக்காரு. நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? கொத்தனார் இங்கே கம்ப்ளைண்ட் நீங்களாம் வீட்டில் இருக்கீங்க. சரி. நாமக்கல் மாவட்டத்தில் பாதாள சாக்கடை அந்த வேலை செய்கிறப்ப பள்ளம் தோண்டி அதை மூடாமல் போனதுனால 4 வயசு சிறுவன் அதில் விழுந்து உயிரை போயிருக்கு. இன்றைக்கி அவங்க வீட்டுக்கு நேரில் வந்து அவங்க அஞ்சலி செலுத்தியிருக்கோம். அது அவங்க தாயின் கண்ணீரை பார்க்குறப்ப கொஞ்சம் பதறுது. இந்த மாதிரி அவங்க தாய் என்ன சொல்கிறாங்க, அந்த குழந்தைக்கு ஏற்பட்ட மாதிரி இன்னொரு இறப்பு வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இந்த இறப்புக்கு யார் பொறுப்பு ஏற்கிறது? இது வந்து முதல் முறையா? இதற்கு முன்னாடி எத்தனை முறை இது மாதிரி ஒரு அரசு செய்கிற ஒரு பணியில் எத்தனை முறை இந்த மாதிரி இடிஞ்சு விழுவதும் அந்த பணி சரியாக இருக்கிறதுனால இந்த மாதிரி விபத்து ஏற்படுறதும் இது எத்தனாவது முறை? இப்போ போன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சூளைமேட்டில் கூட இந்த மாதிரி ஒரு சாக்கடை தண்ணீர் பைப்லைனுக்காக தோண்டப்பட்ட குழியில் விழுந்து ஒரு பெண் அவங்க உயிர் போயிருக்கு. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதத்தில் வந்து ஒரு திருச்சி மாவட்டத்தில் துறையூர் பகுதியில் சிங்காலந்தூர் அரசு ஆரம்ப பள்ளியில் மேற்கூரை இடிந்து விழுந்து ஒரு மாணவரோட உயிர் போயிருக்கு. இப்போ டிசம்பர் மாதமும் அதே மாதிரி திருவள்ளூர் மாவட்டத்தில் காம்பவுண்ட் சுவர் விழுந்து ஒரு மாணவரோட உயிர் போயிருக்கு. இதெல்லாம் என்னது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இது மருத்துவத்தில் ஒன்று சொல்லுவாங்க, இப்போ கண் மஞ்சளாக இருந்தால் அது வந்து வியாதியா அறிகுறியா? காமலை வந்து வியாதியா அறிகுறியா? அது அறிகுறி. இது எல்லாமே அறிகுறி தான். இது என்ன வியாதின்னா ஒட்டுமொத்த நிர்வாக சீர்கேடு தான் இந்த வியாதி. அதனால தான் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுது. இப்போ பாருங்கள், இது வரைக்கும் இந்த விபத்து நடந்திருக்குல்ல, இது வரைக்கும் எந்த அதிகாரி மீதாச்சும் எந்த ஒரு கான்ட்ராக்டர் மீதாச்சும் ஒரு நடவடிக்கை இந்த அரசு எடுத்திருக்காங்களா? அதை எடுத்தால் தானேங்க இந்த மாதிரி பிரச்சனை வராமல் தருக்கும். இது வரைக்கும் அது அரசு அது வந்து முன் வரவே இல்லை. அது காரணம் என்னென்னா ஊழல் தான். என்ன இது மட்டும் இல்லை, இந்த ஒர்க்கு மட்டும் இல்லை, எந்த பணினாலும் சரி, என்ன கவர்மெண்ட்னாலும் சரி, யாருக்கு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்கன்னா, யார் அதிக கமிஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த கான்ட்ராக்டை கொடுக்குறாங்க. சார், இப்படி குடிபோதையில் இறந்தவங்களுக்கு இப்படி வந்து அரசோட தவறுகளை மறைக்க இப்படி பணமாக கொடுத்துட்டு இருக்காங்க. இது யாருடைய இல்லை? அதுதான் சொல்ல வரேன், இருங்க. அப்படி இருக்கிறப்ப அதெல்லாம் இதுக்கு இந்த பிரச்சனைக்கான அடிப்படை காரணத்தை சரி செய்யாமல் இந்த ஒரு சிறுவன் உயிரிழந்தது உடனே அரசு வந்து 20 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்கன்னா அது என்ன காரணம்? அவங்க தவறுன்னு அவங்க தெரியுதில்ல. இந்த 20 லட்ச ரூபா கொடுத்துட்டா போதுமா அந்த உயிர் திரும்பி வந்துருமா? அல்லது வந்து இந்த மாதிரி பிரச்சனை திரும்பி வராமல் இருக்கிறதுக்கு அரசு உத்தரவாதமாக இது இருக்குமா? இதுக்கு உண்மையான தீர்வு என்னன்னா, இதுக்கான கவர்மெண்ட் கான்ட்ராக்டரில் வந்து எந்த கான்ட்ராக்டும் சரியான முறையில் கமிஷனுக்காக மட்டும் இல்லாமல் நேர்மையான முறையில் நடக்கணும். அது நடந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி உயிரிழப்புகள் தடுக்க முடியும். இப்போ நாளைக்கு வந்து ஒரு ஸ்கூலில் காம்பவுண்ட் வால் இடிஞ்சு விழுவதாக இருக்கட்டும், கூரை விழுவதாக இருக்கட்டும், பாலம் இடிஞ்சு விழுவதாக இருக்கட்டும், இதை சரி பண்ணலன்னா நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதான் சார், இந்த பணம் வந்து மக்களுடைய வரி பணம். இது எந்த வகையில் அரசு இப்படி கொடுக்குறாங்கன்னு கேட்குறாங்க.
உயிரிழந்த குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுக்கறது வந்து தவறு இல்லை. பட் இதுவே வந்து இதுதான் போதுமானதாக அரசு திங்க் பண்ணவே கூடாது. ஆனால் அதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பாருங்கள், இது மட்டுமா, இப்போ போதை கஞ்சா போதையில் வந்து 4 இளைஞர்கள் வந்து ஒரு வட மாநிலத்தில் வந்து ஒரு இளைஞரை தாக்கியிருக்காங்க. இப்போ வந்து தமிழ்நாட்டோட சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து தமிழ்நாட்டில் வந்து கஞ்சாவே இல்லைன்னு சொல்கிறாரு. நம்ம தமிழ்நாடு ஹெல்த் மினிஸ்டருக்கு ஆக்சுவலாக ஹெல்த் செக்அப் பண்ணால் பரவாயில்ல. அங்கே வந்து திமுக அரசுக்கு வந்து அவங்க அரசு மருத்துவமனையில் நம்பிக்கை இல்லைனாலும் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலையாச்சும் போய் செக்அப் பண்ணிக்கிட்டு அவருக்கு சுயநனவு இருக்கா, என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியுதா, அதை ஃபஸ்ட்டு அவர் செக் பண்ண சொல்லுங்கள். இப்படி வந்து இந்த ஒட்டுமொத்த நிர்வாக சீர்கேடும் இருக்கிறதுனால இந்த மாதிரி விபத்து நடக்கலனா தான் ஆச்சரியப்படணும் சார். அது ஒட்டுமொத்த தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு இப்போ எப்படி இருக்குது பார்க்கும்போது உங்கள் தாவேக்கா தரப்பு? இல்லை, அந்த இப்போ ரீசனாக நடந்த ஒரு சம்பவம் இருக்குல்ல, அதுவே ஒரு சிறந்த உதாரணம். தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குங்கிறதுக்கு அதுதான் ஒரு சிறந்த உதாரணம். பெண்கள் வந்து பாதுகாப்பாக நடக்க முடியல, பாதுகாப்பாக வெளியில் வர முடியல. ஒரு இளைஞர்கள் வந்து முழுக்க போதையின் பிடியில் சிக்கி தமிழ்நாடோட வருங்காலமே வந்து கேள்விக்குறி இதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டுமொத்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே இந்த போதையும் இந்த கள்ளச்சாராயம் மாதிரி விபத்து தான் காரணம். இப்போ வந்து இந்த கள்ளக்குறிச்சி விபத்து நடந்தது. அதுக்கு முன்னாடி போன வருஷம் அதே மாதிரி ஒரு கள்ளச்சாராயம் குடிச்சு எத்தனை பேர் இருந்தாங்க? இல்லை, போன வருஷம் 23 பேர் இறந்துருக்காங்க. அதுக்கு என்னன்னா ஒரு காவல்துறையினர் மட்டும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு சம்பந்தப்பட்ட திமுக நிர்வாகிகள் அவங்களோட துணை இல்லாமல் இது கண்டிப்பாக இது இருக்கு. அவங்க மேலே எந்த இது வரைக்கும் ஆக்ஷனுமே எடுக்கல. இப்போ வந்து தமிழக முதல்வர் இன்றைக்கி என்ன சொல்கிறீங்கன்னா, போதைப் பொருளில் தமிழகத்தில் இல்லை, வெளிநாடுகளில் இருந்தால் போதைப் பொருள் வருது, அதை மத்திய அரசு கட்டுப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காங்க. திமுகவோட நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கு பிடிபட்டார். அதுக்கு வந்து பிடிபடுற வரைக்கும் வந்து காரணம் வந்து அதுக்கு பிடிபடுறதுக்கு காரணமே வந்து தமிழ்நாட்டு இன்டெலிஜென்ஸ் போலீஸோட இன்டெலிஜென்ஸ்னால கிடையாது. அது வந்து வேற ஒரு இன்டர்நேஷ்னல் இன்டெலிஜென்ஸில் தான் அந்த என்டையர் ட்ரக் மாஃபியாவே பிடிபட்டுச்சு. தமிழ்நாடு காவல்துறை அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? இது அதனால் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து